வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு இன்வெர்ட்டர். லாஸ்ட்டு கிளாஸில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 150 வாட்ஸ் இன்வெர்ட்டர் 2 வீடியோ. அந்த 2 வீடியோவிலையும் பார்க்காத யாராவது ஸ்டூடெண்ட் நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறேன், ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த இன்வெர்ட்டர் தேவைப்படும். ஒன்று நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று ரெடிமேடாக இருக்கும். எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டர். இது இன்வெர்ட்டர் தான், பேர் சோலார் பவர் இன்வெர்ட்டர்னு போட்டிருக்கு. இது சோலாருக்கு மட்டும் இல்லை, ஜஸ்ட் இதுக்கு என்ன ஆப்ரேட்டிங் வோல்ட் வேணுமோ அந்த ஆப்ரேட்டிங் வோல்ட்டு கொடுக்கலாம். இந்த இன்வெர்ட்டரில் 12 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணுற இன்வெர்ட்டர் இருக்குது, 24 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் அப்படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் ஒரு 24 வோல்ட் இன்வெர்ட்டர் ப்ளஸ் ஒரு 12 வோல்ட் இன்வெர்ட்டர் ரெண்டுமே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த இன்வெர்ட்டர் இப்போ நாளுக்கு நாள் இதெல்லாம் தேவைப்படுது. இப்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ் வீட்டுக்கே தேவைப்படுது. சிம்பிளாக நார்மலாக உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சோலார் பேனல் யாராவது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இன்வெர்ட்டர். அந்த இன்வெர்ட்டர்லாம் 10,000 ரூபா 15,000 ரூபா அந்த மாதிரி இருக்கும் இன்வெர்ட்டர் இருக்கும். அந்தளவுக்கு வேண்டாம், ஒரு லைட்டாக லோடு யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பெஸ்ட்டு சாய்ஸ். பாருங்கள், இந்த இன்வெர்ட்டர் 500 VA 500 வாட். இது 1000 வாட்ஸ், 1500 வாட்ஸ் இருக்குது, 2000 வாட்ஸ் இருக்குது, 3000 வாட்ஸ் இருக்குது. அப்போ 12 வோல்ட் 24 வோல்ட் ரெண்டுலேயுமே ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த இன்வெர்ட்டர் இருக்குது. இது ஈஸியாக வெளியில் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு டூர் போகிறோம், இல்லை ஒரு ட்ரெக்கிங் போகிறோம், இந்த மாதிரி இடங்களெல்லாம் நம்ம கிட்டோட இந்த இன்வெர்ட்டர் இருந்தால் போதும், நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும். குறிப்பாக லைட்னிங் லோடு, குறிப்பாக இதனுடைய அவுட்புட் லோடு எது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரெசிட்டிவ் லோடாக இருக்கணும், இண்டக்டிவ் லோடாக இருக்கக்கூடாது. இண்டக்டிவ் லோடுனா ஒரு குண்டு பல்ப், பழைய ஃபேன், சோக் உள்ள எல்இடி பல்பு, இது டியூப் லைட், இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். பட் இதுக்கு பவர் இருக்குது, சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரில் மிஷினுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மிக்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மிக்சி யூஸ் பண்ணுறதா இருந்தால் பிஎல்டிசி மிக்சி இருக்கு இல்லையா, அதில் இருக்கு மோட்டர், அது யூஸ் பண்ணலாம். ஃபேன் யூஸ் பண்ணலாம், பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்ணுங்கள். எல்இடி பல்ப், டியூப் லைட் பக்காவாக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப் இதெல்லாம் ஒர்க் பண்ணும். மொபைல் சார்ஜர் கூட இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ் டிஃப்ரெண்ட் வாட்ஸ் இருக்குது, உங்களுக்கு லோடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். இதில் பாருங்களேன், இதில் இதில் இருக்கா பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதுதான் அந்த யூனிட் இருக்கும். இந்த யூனிட்டோட இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு 100 ஆம்பியர் அல்லது 150 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆனாலும் தாங்குகிற மாதிரி உங்களுக்கு க்ரோக்கடைல் கிளிப், பிக் சைஸ் க்ரோக்கடைல் கிளிப் பேட்டரியில் கிளிப் பண்ண கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதுதான் யூனிட்டு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதில் அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம். இதை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2 கிளிப்பு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்மால் சைஸ் ஃபேன் இருக்குது. ஸோ இது ஹீட் ஆகும், இந்த யூனிட்டு ஹீட்டை தணிக்கிறதுக்காக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ்னு கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஓகேவா? நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, 500 வாட்ஸ். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சோலார் பவர் இன்வெர்ட்டர் தான் பேர் போட்டிருக்கு, கார் இன்வெர்ட்டர்னு பேர் வரும், எல்லாம் ஒன்று தான். ஒரு லோ பட்ஜெட், இதெல்லாம் வெரி லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இன்வெர்ட்டர். இது 1500 ரூபா வரும் இன்வெர்ட்டர். அடுத்தது 2000 ரூபா, அடுத்து 2500 ரூபா, 3500 இந்த மாதிரி இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்புட் சாக்கெட் இருக்குது.
அவுட்புட் சாக்கெட் இருக்குது. கூடவே இதில் வந்து ஒரு பவர் ஆன் சுவிட்ச் ஒன்று இருக்குது. இது ஆஃப் கண்டிஷன். இந்த ஒன்றுன்னு இருக்குல்லையே அதை ப்ரெஸ் பண்ணால் ஆன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த பவர் ஆன் இண்டிகேட்டர் க்ரீன் கலர் எல்இடி எரியணும். எரிஞ்சால் இந்த யூனிட் இந்த க்ரீன் எல்இடி எரியற அட் த சேம் டைம் அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல யூஎஸ்பி DC 5 வோல்ட்னு போட்டுருக்கு. இதில் ஒரு கன்வெர்ட்டர் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. இந்த யூனிட்டோட ஒர்க் என்னென்னா 12 வோல்ட் DC கொடுத்தா 230 வோல்ட் AC அவுட்புட்டாக வரும். 500 வாட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் பார்த்து 150 வாட்ஸ். அப்போ அதுக்கு மேலே லோடு கொடுக்க முடியாது. பட் இந்த யூனிட் இருந்தால் கொடுக்கலாம். இப்போ 22 வாட்ஸ் டியூப் லைட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 20 டியூப் லைட் கொடுத்துடலாம். பெரிய ஹாலுக்கே தேவையான அளவுக்கு வேணுங்கிற பவர் இதிலேருந்து கொடுக்க முடியும். LED டியூப் லைட் மட்டும். மொபைல் வேணும் ஒன்றா மொபைல் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். டேப்லெட்டு மொபைல் இதெல்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கொடுக்குற லோடு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 500 வாட்ஸ் லோடு. நான் 75% கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். 500 வாட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணால் கூட இந்த யூனிட் ஒர்க் பண்ணும். கொஞ்சம் ஹீட் அதிகமாக ஆகும். அந்த ஹீட்டை தணிக்கத்தான் ஒரு ஃபேன் கொடுத்துருக்கு உள்ளுக்குள்ளே. ஒருவேளை லோடு நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ரீன் கலர் LED ஆஃப் ஆயிரும். ஃபேன் ஆஃப் ஆயிரும். இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த ரெட்டு எரிஞ்சாவே ஓவர் லோடு அப்படின்னு அர்த்தம். இந்த யூனிட்டை கனெக்ட் பண்ணதாக இருந்தால் என்னென்ன கவனம் வேணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த யூனிட் யூஸ் பண்ணும் பொழுது முதல்ல பேட்டரியை தான் ஃபஸ்ட்டு ஃபைனலாக கொடுக்கும். முதல்ல செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா. சப்போஸ் சோலார் பேனல் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். சோலார் பேனல் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். மறுபடியும் ஃபர்தராக உங்களுக்கு வீடியோஸ் வரும். சோலார் பேனல்லேருந்து வர்ற வோல்டேஜ் DC வோல்டேஜ் வேரியபிளாக இருக்கும். அக்கார்டிங் டு சன் இன்டென்சிட்டியை பொறுத்து, சூரிய வெளிச்சனுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். காலையில் மதியானம் மேகக்கூட்டம் மழை பெய்யும் போது இப்படிலாம் மாறும். நம்ம என்ன பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த எஃபிஷியன்சியை பொறுத்து மாறும். அப்படி வர்ற வோல்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. நாம் அதில் கொடுத்தோம்னா சோலார்லேருந்து வரும் வேரியபிள் இருந்தால் கூட அந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் வந்து 12 வோல்ட் அவுட்புட் வரும். அந்த 12 வோல்ட் அவுட்புட்டை பேட்ரி கொடுத்துக்கணும். பேட்ரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இரவு நேரம் ஆயிடுச்சு இல்லை சோலார் பவர் கட் ஆகிருச்சு அப்படின்னா பேட்டரியில் இருக்கக்கூடிய 12 வோல்ட் DCயை உபயோகப்படுத்தி நம்ம வீட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி ரெசிடிவ் லோடு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பக்காவாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் அவசியம் தேவை. ஓகே, இப்போது இது 500 வாட்ஸ் இல்லையா. இதை கனெக்ட் பண்ணுற முன்னாடி பேட்ரி எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் 40 ஆம்பியர் கொடுக்கலாம் மினிமம், உங்கள் லோடை பொறுத்து. அதான் ரொம்ப முக்கியம். 150 ஆம்பியர் 150 ஆம்பியர் இருக்கக்கூடிய பேட்ரி கொடுங்க. ரொம்ப நேரத்துக்கு ஒர்க் பண்ணும், பிரச்சனையே வராது. இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மழை பெய்கிற இடத்துல அவுட்டோரில் இந்த யூனிட்டை யூஸ் பண்ணிடாதீங்க தப்பி தவறி. சில பேர்லாம் கிராமத்தில் எடுத்துகிட்டு போய் சின்ன ட்ரில் மிஷின்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. பென்சிங் டிசைட் பண்ணுறாங்க இல்லையா, ஷாக் அடிக்க, அதுக்கு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ மாய்ச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல இது யூஸ் பண்ண வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, இன்ஃப்ளமேபிள் ஆர்டிக்கல் மெட்டீரியல்ஸ் எதாவது இருக்குதா. சப்போஸ் வந்து கெரசின் எல்லாம் ஒரு டேங்க் ஃபில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை பெட்ரோல் மாற்றுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, காரில் கேஸ் ஃபில் பண்ணுவாங்க, ஓகேவா, சிப் பண்ணுவாங்க. சப்போஸ் சிலிண்டர் அவுட் வரல அப்படின் போது சில பேர் என்ன செய்வாங்க, நார்மல் ஃப்ளூயிடுக்கு மாற்றுவாங்க. அந்த நேரத்துலலாம் இந்த மாதிரி யூனிட்லாம் காரில் யூஸ் பண்ணுற யூனிட் பண்ணுவாங்க. ஏன்னா காரில் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ண தேவைப்படும். அப்போல்லாம் சில பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துலலாம் பொதுவாக ஹைலி இன்ஃப்ளமேபிள் இருக்கக்கூடிய ஸ்மெல் வரக்கூடியது கூட யூஸ் பண்ணிடுறாங்க. ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவும் போல் குழந்தைங்க யாரும் வந்து கையில் படாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் இதை பொறுத்த வரைக்கும் இந்த DC to AC இன்வெர்ட்டர் சிவியராக ஷாக் அடிக்கும்.
கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஷூ ஆர் செப்பல் போட்டுக்குங்க. ஐசோலேஷன் பவர் பக்காவாக இருக்கான்னு பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? அதனால் ஷாக் அடிக்க எப்பவுமே வாய்ப்பு ஜாஸ்தி. கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போது இந்த பவர் ஆன் பண்ணும்போது முதல்ல லோடு கொடுத்துக்குங்க. லோடில் இருக்கிற சுவிட்சை ஆன் பண்ணக்கூடாது. பிஎல்டிசி மோட்டார் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் ஆகட்டும், மிக்சி ஆகட்டும், அதில் இருக்கிற சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. லோடு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். லோடை கனெக்ட் பண்ணிவிட்டு தென் பேட்டரியை கனெக்ட் பண்ணுங்கள். பேட்டரியை கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த பவர் ஆன் சுவிட்சு ஆஃபில் தான் இருக்கணும், ஆனில் இருக்கக்கூடாது. பேட்டரி ஆட் பண்ணுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண, லோடு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் லோடை ஆன் பண்ணக்கூடாது. இந்த பவர் ஆன் பண்ணோன்னே இந்த க்ரீன் எல்இடி எரியும், ஃபேன் ரொட்டேட் ஆகும். இப்போ தான் வோல்ட்டு ஜெனரேட் ஆகும். ஏசி வோல்ட்டு ஜெனரேட் ஆகும் பொழுது அந்த லோடை ஆன் பண்ணுங்கள். ஒவ்வொரு லோடாக ஆன் பண்ணுங்கள். ஒருவேளை ரெட் கலர் இண்டிகேட்டர் எரிஞ்சிச்சுன்னா ஓவர் லோடுன்னு அர்த்தம். லோடை குறைச்சிக்கிட்டே வாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு குவாலிஃபைடு சர்வீஸ் இன்ஜினியரை பக்கத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள். நீங்களாக வீடியோ பார்த்துட்டு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ எல்லா மெட்டீரியல்ஸ் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 500 வாட்ஸ்லேருந்து 3000 வாட்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வரும். ஓகேவா? இது வந்து 500 வாட்ஸு. இப்போது இதில் இது 2000 வாட்ஸ் பாருங்களேன். 2000 வாட்ஸ் இருக்குது. கொஞ்சம் இது மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது, இது மாதிரி தான் இருக்குது. சேம் லைக் யூனிட் வந்து நல்ல பெரிய யூனிட்டாக இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த க்ரோகடைல் கிளிப், பிக் சைஸ் க்ரோகடைல் கிளிப் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும், ஃபேன் இருக்கும், அவுட்புட் சாக்கெட் இருக்கும், யூஎஸ்பி அவுட்புட் இருக்குது டு சார்ஜ் மொபைல். ஓகேவா? இதெல்லாம் இந்த யூனிட்டில் இருக்குது. அதே மாதிரி தான் 1500 வாட்ஸ் எல்லாத்துலேயுமே. நாம் இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாமா? ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுறது மூலிமா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். வாய்ப்பு இருக்கிறவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளி அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் இதெல்லாமே இதில் கோர்சஸில் இருக்குது. உங்களுக்கே தெரியும் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து டே பை டே க்ரோத் ஆகிட்டே இருக்குது. நாமளும் அது தகுந்த மாதிரி அப்கிரேட் ஆகணும் எலக்ட்ரானிக்ஸில், நாலேஜில். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் இதை அட்டன் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ உங்களுக்காக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வெரி ரூரல் பிளேஸில், இன்டீரியர் பிளேஸில், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் சேனலுடைய நோக்கம். தேவைப்படுறவங்க எங்கள்கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம், லோக்கலில் கிடைச்சாலும் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டெமோ பண்ணியிருக்கேன், டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு லோடு கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், எப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யூனிட் கேட்குறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகேங்களா?